Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் இந்த ஃபெமோ பீட்ஸ் வச்சு பிரேஸ்லெட்ஸ் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு 4 பிரேஸ்லெட்டும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஃபெமோ பீட்ஸ் எடுத்திருக்கேன், சுகர் பீட் எடுத்தேன், பட் அது செட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து சில்வர் கலரில் ஸ்பேஸர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்ஸ் எடுத்திருக்கேன். 4 பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன். ஸோ எப்படி மேக் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் ரிங் பாருங்கள். எல்லாத்துக்குமே நமக்கு மேக்ஸிமம் ஜம்ப் ரிங் வந்து கம்பல்சரி தேவைப்படும். எதுக்காகனா நம்ம வந்து சாம்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக. என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் நிறைய பிரேஸ்லெட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய கிளாஸஸுமே எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்னோடய கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லா கிளாஸஸ்க்குமே நான் வந்து ஃப்ரீ ஏர் அக்சசரிஸ் கிளாஸஸ் வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன். மார்ச் எண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர். போய் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நான் எப்படி இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறேன்ட்டு. ஃபெமோ பீட் வந்து 5 பீட்ஸ் ஆர் 4 பீட்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் நான் சில்வர் கலர் ஸ்பேஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரீன் கலரில் கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் ஸ்பேஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீடுமே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே கொடுத்துருக்கேன்னா நிறைய பிரேஸ்லெட்ஸ் உங்களுக்கு நான் கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான். இது எப்படி மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அதில் நான் சாம் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே ஐடியாஸ் கண்டிப்பாக புரியும். ரொம்ப பெரிய வீடியோஸ் போட்டாலுமே போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அதை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் பாருங்கள். அதில் வந்து நான் ஃபெமோ பீட்ஸ் வந்து ஒரு 5-6 பீட்ஸ் கனெக்ட் அந்த ஒயரில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸராக நான் எடுத்திருக்கேன். 4 பிரேஸ்லெட்டுமே நான் 4 டிஃப்ரெண்ட்டாக தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட்டில் நான் ஒரு ஸ்பேஸர் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதில் 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5 or 6 ஃபெமோ பீட்ஸு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸர், மறுபடியும் ஃபெமோ பீட்ஸு 4 or 5 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து 2 சில்வர் கலரில் நான் வந்து ஸ்பேஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஏன்னா 4 பிரேஸ்லெட்டு ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம போடும்போது வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் மார்பிள் பீட்ஸ் வந்து சேம் கலரில் எங்கிட்ட இருந்தது. அதுக்குமே நான் சேம் அதே மாதிரி ஃபெமோ பீட் எப்படி போட்டனோ அதே மாதிரி தான் 2 ஸ்பேஸர், ஒரு மார்பிள் பீட், 2 ஸ்பேஸர், ஒரு மார்பிள் பீட் போட்டுட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எண்ணாட் போட்டுட்டு அதில் ஒரு சாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணி இந்த சாமை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஹார்டின் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளூ வித் ஒயிட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் பீட்ஸு, கீழே இருக்குது ஃபெமோ பீட், சென்டரில் இருக்குது சில்வர் கலரில் ஸ்பேஸர் கொடுத்துருக்கேன். இது வந்து செகண்ட் டைப்பு. தேர்ட் டைப் எப்படின்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் 2 ஸ்பேஸர் போட்டிருக்கேன். ஆனால் வந்து சில்வர் கலர் கிடையாது, கோல்டு கலரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெல்லி பீட்ஸு, ஆரஞ்சு கலரில் ஜெல்லி பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். அதுலேயுமே வந்து 2 ஸ்பேஸர் போட்டால் நல்லாயிருக்குமா, 1 போட்டால் நல்லாயிருக்குமான்னு ஃபஸ்ட் நான் போட்டு பார்த்தேன். 2 போடும்போது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் ஒரு பீடுக்கு ஒரு ஸ்பேஸர், அந்த ஜெல்லி பீட்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு ஸ்பேஸர் போட்டிருக்கேன். ஃபெமோ பீட்ஸ்க்கு 2 கோல்டு கலரு நான் வந்து ஸ்பேஸர் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணாட்டி ஓகே, பட் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் இருக்கிற மிஸ்டேக்ஸை சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ஷன் பண்ணிப்பேன். அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலைங்களா? கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து சரியாக தான் போடுறேங்கிற மைண்ட் செட்டில் நம்ம போவோம். ஆனால் நமக்கு ஒருத்தவங்க மிஸ்டேக் சொல்லும்போது ஓகே இந்த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்ஷன் பண்ணிப்போம். ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய மிஸ்டேக்ஸை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் நான் சாம் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஆரஞ்சு வித் ஒயிட்டு ஜெல்லி பீட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நான். உங்களுக்கு பிரேஸ்லெட் பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். ஐஸ்கிரீம் அந்த சாம் மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். இது என்னோடய பாப்பாவுக்கு மேக் பண்ணது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து செகண்ட் ஒன் மேக் பண்ணது. எண்ணாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இல்லாமல் எல்லாமே கிளியராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்னோடய மிஸ்டேக்ஸை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து நாட்டுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தேன். நீங்கள் எப்போ நாட் போட்டாலும் 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணுங்கள், உள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் பட்டர்ஃப்ளை சாம் எடுத்துக்கிறேன் இதுக்கு.
சேம் மார்பிள் பீட்ஸு அண்டு ஃபெமோ பீட்ஸில் சில்வர் கலரில் 2 ஸ்பேஸர் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பட்டர்ஃப்ளையுமே வந்து சேம் கலரில் இருந்ததுனால எல்லாமே ஒரே கலரில் இருந்தது. இந்த ப்ரேஸ்லெட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபெமோ பீட்ஸில் ப்ரேஸ்லெட் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெமோ பீட்ஸ் அந்தளவுக்கு ப்ரைஸ் அதிகமாக இல்லை. மார்பிள் பீட்ஸ் ஓரளவுக்கு ப்ரைஸ் தான். நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் அவங்கக்கிட்ட வெப்சைட்டில் வாங்கினேன். என்கிட்ட மெட்டீரியல்ஸ்லாம் கிடையாது. நான் ஹோல்சேல் ஷாப்பும் போயிட்டு வாங்கிட்டு வரல. பாருங்கள், இந்த ப்ரேஸ்லெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 4 ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரேஸ்லெட்ஸ் மேக் பண்ண வீடியோஸும் இருக்குது. ப்ரேஸ்லெட் கிளாஸுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். அதோட ஃபீஸ் வந்து 99. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.